ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் சிக்கன் சட்டி சோறு. அதாவது நம்ம சட்டி சோறு சிம்பிளாக வீட்லேயே சமைக்கலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: சிக்கன், போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு பவுல் எடுத்துங்க. சிக்கன் வந்து முதல்ல நம்ம மேரினேட் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் போட்டு ஓவர் நைட் வந்து நீங்கள் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா மறுநாள் சமைக்கிறப்ப ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸாவது நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ அதை தவிர்த்து மற்ற பொருட்கள்: மசாலா தூள் எடுத்துக்கங்க. மசாலா பேஸ்ட் செய்யலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கறி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்குவோம். பட்டை, பூவு, கிராம்பு, ஏலக்காய். ஸோ இதையும் ஒரு லீஃபாக எடுத்து வச்சுக்குவோம். கருவேப்பிலை எடுத்து வச்சுக்குவோம். 2 காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம். 2 டொமேட்டோ, நான் சின்ன பழமாக இருந்தாலும் 2 எடுத்துருக்கேன். அது சிறுசாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுங்க. சோறு, குக் பண்ண சோறு வந்து ஒரு 3 கப் எடுத்து வச்சுங்க. 3 to 4. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். வானவில்ல எண்ணெய் லேசாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நெய் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் 1 to 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நெய். நல்லா சூடான பிற்பாடு பட்டை, பூவு, ஏலக்காய், கிராம்பு அதையும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். போட்டு தாளிப்போம். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்குவோம், நறுக்கிச்ச வெங்காயம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாதிரி ட்ரான்ஸ்பேரண்ட் ஆகணும். அது கொஞ்சம் குக் பண்ண பிற்பாடு நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வேகட்டும். அடுப்பு வந்து அனல் குறைவா வச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் குக் பண்ணி நல்லா வதங்கின பிற்பாடு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை ஏற்கனவே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதில் போட்டு நான் ஏற்கனவே ஊற வச்சிட்டேன். ஸோ இது கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஸோ அந்த சிக்கன் வந்து நிறம் வரணும். நான் போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணுறதுனால சட்டுன்னு குக் ஆயிரும். அடுத்தது நம்ம மசாலா பேஸ்ட் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். மசாலா பேஸ்ட் வந்து மிளகாத்தூள் 2 கரண்டி, சில்லி பவுடர் 1 கரண்டி, கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதெல்லாம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். கொஞ்சம் நேரம் கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வைப்போம். அது கொஞ்சம் நேரம் அந்த ஆயிலெலாம் வந்து மேலே வரதுக்காக வேண்டி தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அனல் குறை வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். அது கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் ஆகும். குக்காகவே அந்த சிக்கன் நல்லா வந்த பிற்பாடு தண்ணியை நல்லா சுண்டிடும். ஸோ தேங்காய்பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் லேசாக தான் ஊற்றுறேன். தேங்காய்பால் ½ கப் தான் ஊற்றுறேன், ரொம்ப யூஸ் பண்ணலை. இப்போ நம்ம சோறு குக் பண்ணி வச்சிருந்த சோறு வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் 3 to 4 கப் சோறு ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா கிளறி விடுவோம் சட்டியில். நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா வேக வச்சு மசாலாவை வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து சோறு போட்டு பெரட்டணும். சட்டியோடு சேர்த்து பெரட்டினால தான் நம்ம சிக்கன் சட்டி சோறுன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா பெரட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து கடைசியாக நம்ம அதாவது மல்லி அழுத்தி விட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் சட்டி சோறு இஸ் ரெடி. Thanks for watching. God bless you. Love you all. Take care. Bye. Happy cooking. Enjoy the food.